திமுக கூட்டணியில் தேமுதிக அப்படிங்கிறது யாருக்கான நெருக்கடியாக மாறுகிறது, யாருக்கான பலமாக மாறுகிறது, இது தேர்தல் களத்தில் என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த நகர்வு என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்ததா, அல்லது இது ஒரு எதிர்பார்க்காமல் நடந்தது, இன்றைக்கு எதிர்பார்க்காமல் நடந்ததுன்னு பார்க்குறீங்களா? அப்புறம் இந்த நகர்வுகள் மூலமாக களம் எப்படி மாறி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, கடந்த சில தேர்தல்களாக வந்து தேமுதிகவுடைய அந்த கடைசி நிமிஷ மூமெண்ட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொண்டு தரல ஆக்சுவலாக. ஸோ இந்த வாட்டி தேர்தலில் வந்து சத்திரியனா சாணக்கியனான்னு ஒரு வார்த்தையை வந்து பிரேமலதா அவர்கள் பயன்படுத்தினாங்க. சாணக்கியனா ரொம்ப இருக்க விரும்புகிறோன்ட்டு. ஸோ இந்த வாட்டி ஒரு சேஞ்ச் பண்ணி அவங்க ஒரு கூட்டணி, இதுவரையும் திமுகவோட அவங்க கூட்டணி அமைக்கலை. ஸோ இந்த தடவை திமுகவோட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்தது. அவங்க கட்சிக்காரங்களும் கிட்டத்தட்ட அந்த எண்ணத்தில் தான் இருந்தாங்கன்னு பிரேமலதா அவர்களே சொல்கிறாங்க. அதுவும் நம்மளும் விசாரித்த வரையும் அது உண்மை அப்படின்னு நானும் உணர்றேன். ஆக்சுவலாக வந்து பெரும்பாலும் வந்து திமுகவுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்குது, ப்ரோ இன்குபன்சியும் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம திமுகலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைத்தா அவங்க இப்போ பிரேமலதா அந்த அடிப்படையில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம், ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனால் யார் ராஜ்யசபா கொடுத்தாலும் அங்கே சென்ட்ரலில் மினிஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கும் கூட இருந்திருக்கலாம். ஆனால் கட்சிக்காரங்களுடைய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இருந்தால் உங்கள் பார்வையில் அவங்க இந்த அணியை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? எனக்கு தெரிஞ்சவரையும் அதிமுகலேருந்து ஒரு கிளியர் சிக்னல் அவங்களுக்கு வரல ராஜ்யசபா பற்றி. அது இப்போ மறுக்கலாம், அவங்க நாங்கள் பேசவே இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் அவங்க ஏற்கனவே கடிதமாகவே கொடுத்துட்டாங்களே, 2025 ஒரு ராஜ்யசபா நாங்கள் கொடுக்குறோன்னு அறிவிப்பாகவே கொடுத்துட்டாங்க இல்லையா, ரிட்டனாக கொடுத்துட்டாங்களா? அது 25 கொடுக்கலங்க, 25 தரல. அந்த கசப்பு இருந்ததாக அவங்க சொல்றாங்க. அதை நம்ம பேசலாம். அதாவது 2019, 20, 25ன்னு 3 முறையும் எதிர்பார்த்து வரலங்கிறது ஒன்று இருக்கு. அது தாண்டி ஆனால் அது இந்த முறை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தானே ரெண்டு பக்கமே சொல்ல. அப்படி சொல்ல முடியாது. இந்த முறையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த அதிமுக கூட்டணியில் அவங்களுக்கு 2 வேகன்சி தான் ராஜ்யசபாவில் ஃபில்அப் பண்ண முடியும். அதில் அன்புமணி இருக்காரு, டிடிவிக்கு பாஜக கவனிச்சுப்பாங்க வச்சுக்கோங்க. அப்புறம் தேமுதிக 3 பேரை வச்சு அவங்க 2 வேகன்சியில் ஒத்தராது ஏடிஎம்கே கொடுக்கணும். இன்னும் 1 வேகன்சி தான் இருக்குது. இப்போ 1 வேகன்சியில் அவங்க யாருக்கு கொடுப்பாங்க அவங்க? ஸோ அதில் ஒரு குழப்பம் இருக்குது. அதில் வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து இந்த தடவை கொடுப்பாங்களா, இல்லை கடைசி நேரத்தில் ஏதாவது இல்லை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஆட்சிக்கு வந்தவர் பார்த்துக்கலாம், இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம், ஏதாவது சொல்லுவாங்களான்னு ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம். அதை விட முக்கியமானது என்னென்னா திமுக கூட்டணியில் போனால் வெற்றி நிச்சயம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது.